டிஎம்ஜே பேஷண்ட்ஸுக்கு வாய் திறக்க முடியாமல் போகிறது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். உங்கள்லேயே நிறைய பேருக்கு வாய் திறக்கும் போது கஷ்டமாக இருக்கிறது ஒரு காமன் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு பேஷண்ட்டுக்கு எதனால் வாய் திறக்க முடியாமல் ஆயிருக்கு அப்படின்றது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஃபைண்டிங் தான். அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு 17 வயசு பையன் நம்மக்கிட்ட ஒரு கன்சல்டேஷனுக்கு வராங்க. டிஎம்ஜேயில் வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாய் திறக்கும் போது கிளிக்கிங் சவுண்டும் கேட்குது. வாய் ஒரு 25 மில்லிமீட்டருக்கு மேலே திறக்க முடியலை. இதுதான் அவங்களோட சிச்சுவேஷன். நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எங்கேயுமே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, என்னென்னு கரெக்டான ஒரு டயக்னோசிஸும் இல்லை. இந்த ஒரு ஸ்டேஜில் தான் நம்மக்கிட்ட வந்தாங்க. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு அப்போ நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே டிஎம்ஜேயில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, மசில்ஸ்லாம் கொஞ்சம் பெயின் இருக்குது, வாயை திறக்கவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதும் நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ், நிறைய ஸ்கேன்ஸ், அந்த விஷயங்கள்லாம் எடுப்போம். அதெல்லாம் எடுக்கும்போதே அவருக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது தெரிய வருது. அது என்ன பிரச்சனைன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவருக்கு அந்த வலியை மாற்றுறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. ஏன்னா வலினால டெய்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ வலியும் ப்ளஸ் ஒரு சவுண்டும் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயக்னோஸ் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் ஒன்று ஃபார்ம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை பண்ணும்போது அவருக்கு ஒரு 1 or 2 monthsலேயே கம்ப்ளீட்டாக அவரோட பெயினும் அந்த சவுண்டும் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஸோ இப்போ என்ன சிச்சுவேஷனில் இருக்காங்கன்னா, இப்போ அவங்களுக்கு வலி எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு வாய் திறக்கும்போது சவுண்டும் கிடையாது. ஆனால் வாய் திறக்கிறது கரெக்டாக ஒரு 25 மில்லிமீட்டர் 24 மில்லிமீட்டரில் ஸ்டாப் ஆயிடும். ஸோ யூஸ்வலாகவே டிஎம்ஜே பேஷண்ட்ஸ்க்கு வாய் திறக்கிறதுல ஒரு கஷ்டம் வரலாம். அப்போ நம்ம வாய் திறக்க ட்ரை பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வாய் திறக்க ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் பெயின் இருக்கும். இதுதான் நார்மலாக நம்ம எல்லா டிஎம்ஜே பேஷண்ட்ஸ்க்கும் பார்க்குற ஒரு விஷயம். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு எப்படின்னா, நம்ம வாய் திறக்கும் போது ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ புல் பண்ணாலும் அவருக்கு மவுத் ஓப்பனிங் இம்ப்ரூவ் ஆகாது. இதை ஹார்ட் எண்ட் ஃபீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு நம்ம எப்படி நினச்சிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு டோர் டைட்டாக இருக்குது, அந்த டோரை நீங்கள் தள்ளி திறக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பலம் கொடுத்து திறக்கும் போது உங்களால் திறக்க முடியும், பட் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்றது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதுதான் காமனாக டிஎம்ஜே பிரச்சனையில் வர மவுத் ஓப்பனிங் ரெஸ்ட்ரிக்டட் ஆகிறதுல ஒரு டைப். பட் இந்த பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ அதுவே நீங்கள் அந்த டோரை திறக்கும் போது ஒரு செவத்தில் இடித்து அந்த டோர் மூவ் ஆகாமல் இருந்தால் நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அதாவது டைட்டாக இருக்கிற மாதிரி இல்லை, பட் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே மூவ் ஆகாது அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அதுதான் அந்த ஹார்ட் அண்ட் ஃபீல் சொல்கிறது. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கும் அப்படி ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஸோ அப்படி ஒரு ஃபீல் வரும்போதே நம்மளுக்கு கிளியராக தெரியும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் ஸ்டக் ஆகுது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஹார்ட் அண்ட் ஃபீல் 2 விஷயங்களில் தான் காமனாக வரும், இல்லை ஒரு 3 விஷயத்தில் வேணால் காமனாக வரலாம். ஸோ அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு டிஸ்க் எப்போவுமே ஒரு பிரச்சனை வரும். டிஎம்ஜே ப்ராப்ளத்தில் டிஸ்க்கு ஃப்ரண்ட்டில் போய் விழுந்துரும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? ஸோ அப்படி விழும்போது சில நேரம் டிஸ்க் அளவுக்கு அதிகமாக ஃப்ரண்ட்டில் போயிருச்சு அப்படின்னா ஒரு தடவை அந்த ஜாயிண்ட் மூவ் ஆகும்போது அந்த டிஸ்கில் போய் இடிக்கும். யூஸ்வலாக என்ன ஆகும்னா, ஜாயிண்ட்டும் டிஸ்க்கும் ஒன்று சேர்ந்து திரும்பியும் வாய் திறக்க ஆரம்பிச்சிடும். பட் சில கேசஸில் என்ன ஆகும்னா, டிஸ்க் மொத்தத்திலே ஃப்ரண்ட்டில் போய் விழுந்துருச்சு அப்படின்னு வரும்போது அந்த ஜாயிண்ட் வாயை திறக்கும் போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மூவ் ஆகாது, ஸ்டக் ஆன மாதிரி ஆயிடும். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு அப்படி இருக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ரெண்டாவது பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முட்டு இருக்கிறது இல்லையா, அந்த முட்டுக்கும் அந்த டிஸ்க்கும் இந்த கேப்பில் நம்மளுக்கு ஒரு சதை மாதிரி ஏதாவது வளர்ந்துருச்சு அப்படின்னா ரொம்ப டைட்டாக இதை பிடிச்சிரும். ஸோ அந்த சதை இந்த முட்டை ரொம்ப விலக விடாது, மூவ் ஆகவே விடாது. ஸோ அப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். அதை அடஷன் இல்லை ஆங்கிலோசிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். யூஸ்வலாகவே கொஞ்சம் ஓல்டேஜ் பீப்புளுக்கு தான் அது வரும், இல்லை ரொம்ப ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை ரொம்ப அதிகமாக சிவியராக டேமேஜ் ஆகிருந்தால் தான் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். மூணாவது டைப் ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். அதாவது நம்மளோட கீழ்த்தாடை இருக்கு இல்லையா, கீழ்த்தாடையில் இந்த பகுதி தான் நம்ம ரொம்ப முக்கியமாக எல்லாத்துலேயுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இது பேர் தான் நம்ம காண்டைலர் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம டிஎம்ஜே ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல தான் இப்படி தான் மூவ்மெண்ட் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம இன்னொரு விஷயம் இதில் கவனிக்காமல் இருக்கிறதே, இதுக்கு முன்னாடி இருக்கிற கொரோனாய்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலும்பு தான். ஸோ இதே மாதிரி இந்த எலும்பும் கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும். நம்ம ஒரு தடவையும் திறக்கும் போது ஒரு நார்மலாக இருக்கிற பேஷண்ட் எப்படி இருக்கும்னா, இது கொஞ்சம் ஹைட்டாகவும் இது கொஞ்சம் உயரம் கம்மியாகவும் இருக்கும். அதனால ஒரு தடவையும் வாய் திறக்கும் போது இந்த மாதிரி ஸ்மூத்தாக திறந்துடும். பட் இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது இதில் ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அது என்னது அப்படின்னா, இந்த கொரோனாய்ட் ப்ராசஸ் இதை விட சின்னதாக இருக்கிறதுக்கு பதிலாக இதை விட ரொம்பவே பெருசாக வளர்ந்துருந்தது. கொரோனாய்ட் ஹைப்பர்பிளேசியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த எலும்பு மட்டும் ரொம்ப நீளமாக இருந்துட்டு இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ராப்ளம் என்னென்னா, பேஷண்ட் ஒரு தடவையும் வாய் திறக்கும் போது, இப்போ இப்படி தான் வாய் மூடிட்டு இருக்காங்கன்னா இவ்வளோ தூரம் திறக்கும் போது ப்ராப்ளம் வராது. அதுக்கப்புறம் இந்த எலும்பு ரொம்ப நீளமாக இருக்கிறனால இந்த இடத்துல நம்ம ஜைகோமேட்டிக் ஆர்ச்னு ஒரு எலும்பு இருக்கும், அந்த எலும்பில் இது போய் இடிக்கும். ஸோ இடிக்கிறனால அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் அதால் ஒரு 1 மில்லிமீட்டர் கூட வாய் திறக்க முடியாது. ஸோ ஒரு தடவையும் திறக்கும் போது இந்த எலும்பு அதில் போய் கரெக்டாக இப்படி இடிக்கிறனால 2 எலும்பும் இப்படி ஸ்டாப் ஆகி நிற்கும்.
ஸோ இதுதான் இவருக்கு வந்திருக்க ஒரு ப்ராப்ளம். இது பேர் வந்து கொரோனாய்ட் இம்பெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த எலும்பு அளவுக்கு அதிகமாக வளர்ந்தனால அது இன்னொரு எலும்பு, நார்மலாக இருக்கக்கூடிய இன்னொரு எலும்பில் போய் இடித்து ரெண்டும் ஸ்டாப் ஆகி நிற்கிறது. ஸோ இது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். பட் கரெக்டாக இந்த ஏஜில் தான் சில பேருக்கு வரும். அப்படி ஒரு விஷயத்தை தான் நம்ம கரெக்டாக அந்த பேஷண்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த பேஷண்ட்டோட ஜாயிண்ட் பெயினை நம்ம மாற்றிட்டோம், அந்த கிளிக்கிங் சவுண்டை மாற்றிட்டோம் அப்படின்னாலும் அவரோட மசில்ஸ், அவரோட டிஸ்க் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. பட் என்ன ப்ராப்ளம்னா, இப்படி இடிச்சிட்டு இருக்கிறனால அவரோட மவுத் ஓப்பனிங் கம்ப்ளீட்டாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் எவ்வளோ வாயை திறக்க ட்ரை பண்ணாலுமே ஒரு ஸ்டேஜில் அது இடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன ப்ராப்ளம், சரி ஒரு பாதி வாய் திறக்குது பட் அப்படியே விட்டுடலாமா அப்படின்னா, ப்ராப்ளம் என்னென்னா அப்படி இருக்கும்போது நம்ம மசில்ஸோட ஃபங்க்ஷன்லாம் பாதியாக தான் வேலை செய்யும். நம்மளால் முழுமையாக வாய் திறக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் பாதி மசில் மட்டும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறனால திரும்பவும் மசில்ஸில் ப்ராப்ளம் வரலாம், திரும்பவும் அவருக்கு டிஸ்கில் ப்ராப்ளம் வந்து டிஎம்ஜே ப்ராப்ளம் மறுபடியும் வரலாம். ஸோ இப்படி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு பாதி பிரச்சனையை சரி பண்ணாலும் நம்மளோட ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம சர்ஜிக்கலாக நம்ம அட்வைஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த எலும்பு வந்து இப்படி நீண்டு இருக்கு இல்லையா, அதனால தானே ப்ராப்ளம் வருது. ஸோ அந்த எலும்பை சர்ஜரி பண்ணி நம்ம பாதியாக சைஸ் ரெடியூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த பேஷண்ட்டுக்கு நார்மலாக வாய் திறக்க முடியும். பட் அப்படி பண்ணும்போதும் அந்த சர்ஜரிலையும் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு டெம்பராலிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மசில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அது இங்கேருந்து நம்மளோட தலையோட சைடில் தான் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த டெம்பராலிஸ்ன்னு சொல்லக்கூடிய மசில் இந்த எலும்பை கட் பண்ணும்போது அதுவும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். பட் என்னென்னா, நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் சர்ஜரி பண்ணி மவுத் ஓப்பனிங்கை நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு திரும்பவும் டிஎம்ஜேக்கான ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஸோ அந்த டைமில் மறுபடியும் நம்ம டயக்னோஸோட ப்ரோட்டோகால் வச்சு அவங்களுக்கு திரும்பவும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு ஒரு நார்மல் ஃபங்க்ஷனை கொண்டு வரலாம். இதுதான் நம்ம பேஷண்ட்கிட்டையும் கன்வே பண்ணியிருக்கோம். ஸோ பட் இந்த பேஷண்ட்டுக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக எலும்பில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தனால நம்ம சர்ஜரியை அவாய்ட் பண்ண முடியாமல் கண்டிப்பாக சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இவருக்கு பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த பேஷண்ட் மாதிரியே சில பேருக்கு வாய் திறக்கும் போது வாய் திறக்க முடியாத மாதிரி ஸ்டாப் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். பட் நிறைய பேஷண்ட்க்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதே தெரியாது. அதை டயக்னோசிஸும் ப்ராப்பராக பண்ணியிருக்க மாட்டீங்க, இல்லை வேறு ஸ்கேன் எதுவும் கரெக்டான இது எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு அது தெரியவே வராது. ஏன்னா அந்த இடத்த யாருமே பார்க்க மாட்டோம். எல்லாருமே அந்த காண்டேலார் ஹெட்னு சொல்லக்கூடிய டிஎம்ஜே ஜாயிண்ட்டை மட்டும்தான் பார்ப்போம். பட் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம அதை கவனிக்காமல் நம்ம விடுறோம் அப்படின்னா அது இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ண தான் செய்யும். நாளடைவில் உங்களோட மசில்ஸ் ரொம்பவே டேமேஜ் ஆகிறதுக்கும் உங்களோட டிஎம்ஜே ஜாயிண்ட் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி அந்த டயக்னோசிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால் உங்களுக்கு வாய் திறக்க முடியாமல் ஆகுது, எதனால் உங்களுக்கு வலி வருது, மசில்ஸ் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகிருக்கா, இல்லை ஜாயிண்ட் அஃபெக்ட் ஆகிருக்கா, எலும்பில் பிரச்சனை இருக்கா, இப்படி எல்லா விஷயத்துமே நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர் டயக்னோசிஸ் கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களோட ட்ரீட்மெண்ட்டும் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒரே வகையான ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நம்ம டயக்னோஸ் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் படி சர்ஜரி இல்லாமலே நம்ம 99% எல்லாருக்குமே நம்ம சரி பண்ணிட்டு தான் இருக்கோம். சர்ஜரியும் இன்ஜெக்ஷன்ஸும் பெரும்பாலும் எந்த பேஷண்ட்ஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. பட் இதை மாதிரி ரொம்ப ரேரான கேசஸ்க்கு கண்டிப்பாக நம்ம சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். அதனால் இப்படி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, உங்களுக்கு வாய் திறக்கிறதுலையும் ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அதை எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி உள்ள ப்ராப்ளமாக தான் இருக்கும் அப்படின்னு அலட்சியப்படுத்தாமல் அதை கரெக்டான டைமில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதனால் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் எங்களை வந்து பாருங்கள். உங்களோட ஏதாவது டிஎம்ஜே சந்தேகங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக எங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணி அது என்னன்றது கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் டிஎம்ஜே ப்ராப்ளம் தான் அப்படின்னா கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச முயற்சிகள் எடுத்து அந்த டிஎம்ஜே பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை வாங்கி தர முடியும். ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். யாராவது டிஎம்ஜே பிரச்சனையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இல்லை வாய் திறக்க ப்ராப்ளமாக இருக்குன்னா எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கால் பண்ணி கேளுங்க, இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.